கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. சத்தியத்தின் பேரொளியாம் தேவ அன்னை, சத்தியத்தின் பேரொளியாம் தேவ அன்னை, அந்த உத்தமியின் ஒளிக்கு விண்மீன் உறவு கொண்டதே. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. வானத்திலே ஒளி வீசி வளரும் வெண்மதி, தாய்பாதத்திலே எழில் காட்டி இருப்பதும் என்ன. வானத்திலே ஒளி வீசி வளரும் வெண்மதி, தாய்பாதத்திலே எழில் காட்டி இருப்பதும் என்ன. ஞானத்தை படைத்த துணையோடு இந்த தெய்வீக திருப்பலியை நாம் தொடங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, இத்திருப்பலியில அற்புத சகாய ஷீலா குடும்பத்தாருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக அற்புத சகாய ஷீலா அவர்களுடைய சுகத்திற்காகவும் இந்த குடும்பத்தார் நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இறந்து போன ஜோசப் பிரகாசம், ஜூட் பெஸ்கி ஜோசப், ஜோசப் பெஸ்கி இந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாற்றியை தர வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மனோஜ் அவர்களுக்கு நல்ல முறையிலே திருமணம் வரன் அமைய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவர்களோடு இவர் கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களையும் இறைவன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இணைவோம். தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாய் இருக்கிற குற்றங்குறைகளுக்காக மன வருத்தப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இத்திருப்பலில் லூர்து சாமி, சக்கரியாஸ், ஏசு, அம்ப்ரோசோட ஆன்மா நித்தியலை பாற்றி அடைய வேண்டும் என்பதற்காகவும் நேகாவுக்கு குழந்தை வாக்க வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்பிக்கையாளர் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உமக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும்.
அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்று நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியாய் ஒன்றை பெற இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை திருவசனங்கள் 1, 2 மற்றும் 15 18 முடிய. யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, 1, 2 மற்றும் 15 18 முடிய. அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேல் மூதாதையர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்து தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியாவின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடைவதென வீடாகிய எகிப்தி நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையேயும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உமது
உன்னதமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க, என்னாலும் என்றென்றும் வாழ்க பெறுவாராக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். இரண்டாம் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திரு வசனங்கள் 21 முதல் 32 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திரு வசனங்கள் 21 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கும் நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கும் பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இயலாமல் தூயவாயும் மாசத்துமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். இவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையையும் பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருத்துவதாய் கொள்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வார்த்தையான இறைவனங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 60 முதல் 69 முடிய.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேற்றை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவரிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்வு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவர் விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அற்பமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, நம்முடைய வழிபாட்டில் பொது காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கென்று 3 ஆண்டுக்கான வாசகங்களை பின்பற்றுகிறோம். முதலாம் ஆண்டு முதல் வாசகம், 2ஆம் வாசகம் நற்செய்தி. இந்த முதலாம் ஆண்டு வாசகத்தில் நற்செய்தி அந்த வருடம் முழுதுமாக எந்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் எடுக்கப்பட்டிருக்கும் என்றால் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். 2ஆம் ஆண்டு முதல் வாசகம் 2ஆம் வாசகம் அதில் வருகிற நற்செய்தி, இந்த 2ஆம் ஆண்டு நற்செய்தி வாசகம் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அதே போல 3ஆம் ஆண்டு முதல் வாசகம் 2ஆம் வாசகம் நற்செய்தி என்று பார்க்கும் பொழுது லூக்கா நற்செய்தியிலிருந்து அந்த வாசக பின்னணி கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் எத்தனாவது ஆண்டுக்கான வாசகங்கள் சொல்ல முடியுமா? 4வது ஆண்டா? வெரி குட், சூப்பர். நமக்கு 3 ஆண்டு தான் ஞாயிற்றுக்கிழமை ரீடிங்கு கொடுப்பாங்க. எத்தனை பேர் வந்து படிச்சிருக்கீங்க? இனி திருப்பி படிச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம வேதியர் 2ஆம் ஆண்டு எடுத்து வைக்கணும், அது முதல் ஆண்டு வச்சிட்டாரா இல்லை அவங்க திருப்பும் போது முதல் ஆண்டு வந்துச்சுன்னு தெரியல. முதல் ஆண்டு இல்லையே, இந்த ரீடிங் கிடையாது, அவங்க யோசிச்சாங்க இல்லையா? இது எல்லாருக்குமே தெரியணும். நமக்கு இந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது. சாதாரண வார நாட்கள்ல 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுன்னு இருக்கும். ஒத்தப்பட நம்பர் வந்துச்சுன்னா முதல் ஆண்டு, ரெட்டப்பட நம்பர் வந்துச்சுன்னா இப்போ 2021. அப்போ எந்த வருஷத்தை ஃபாலோ பண்ணுவான்? முதல் ஆண்டு முதல் வாசகம். நற்செய்தி அந்த வார நாட்கள்ல அது 1ஆவது ஆண்டா இருக்கட்டும் 2ஆம் ஆண்டா இருக்கட்டும், நற்செய்தி எப்பவுமே ஒரே நற்செய்தி தான் அந்த நாட்கள்ல நம்ம கடைபிடிப்போம். இப்படியாக எத்தனை வாரங்களை நம்ம திரு அவை நமக்கு கொடுத்துருக்குது. பொது காலம் அப்படின்னா எத்தனை வாரம் இருக்குது பொது காலத்துல? இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவங்க எல்லோருக்குமே தெரியணும். 52 வாரங்கள். வெரி குட், சூப்பர். அது மொத்தம் வாரங்கள் வருஷத்துல. நான் கேட்கறது, திரு அவை எப்படி இந்த லிட்டர்ஜிக்கல் கேலண்டரை பிரிச்சிருக்கிறாங்க? எப்ப ஆரம்பிக்குது? வழிபாட்டு முறையே நமக்கு தெரியாம இருந்தா வாசகங்களை எப்படி புரிஞ்சுப்போம்? எல்லாம் வரிசையா சொல்ல முடியுமா? மாத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. எப்போ ஆரம்பிக்குது திருவருகை? நம்ம வழிபாட்டு காலம் எப்போ ஆரம்பிக்குது? திருவருகை காலம், அப்புறம் திருவருகை காலம் அப்புறமா என்ன வரணும்? பொது காலம் 6 வாரம் வரும். 6 வாரம் வந்த பிறகு என்ன வரும்? தவக்காலம் வரும். தவக்காலம் முடிஞ்ச பிறகு ஈஸ்டர் கொண்டாடுறோம் இல்லையா? ஈஸ்டருக்கு அப்புறம் என்ன வரும்? பாஸ்கா காலம். 50 நாள் பாஸ்கா காலம் போகும். பாஸ்கா காலம் முடிஞ்ச பிறகு ஒரு சில விழாக்கள் வரும். அதான் தூய ஆவியர் விழா, அப்புறம் மூவர் இறைவனுடைய விழா, அப்பரசம், திருவுடல் திருரத்த பெருவிழா. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி எதை ஆரம்பிக்கும்?
பொதுக்காலம். இடையில ஒரு 6 வாரம் நடந்தது. இப்ப 10, 11 ஆரம்பிக்கும். இப்ப எத்தனாவது வாரத்துல இருக்கிறோம் இன்னைக்கு? பொதுக்காலம் எத்தனாவது வாரம்? 21 வாரம். இதை பேசிக்கு எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா இன்னும் கூட நமக்கு வாசகம் எது எடுக்கணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த புத்தகத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. மற்ற நாட்கள் வார நாட்கள்னா 2 ஆண்டு தான் இருக்கும். நற்செய்தி ஒரே ஒரு நற்செய்தி தான் இருக்கும். புரியுதா? சரி, இப்ப 2ஆம் ஆண்டுல இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி என்ன நற்செய்தி தான் வரணும்? முதல் ஆண்டில் நற்செய்தி எதுல இருந்து கொடுப்பாங்க? மத்தேயு. 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு. ஆனா இன்னைக்கு எதுல இருந்து படிச்சோம்? அதனாலதான் நீங்க சொன்னீங்க இது எத்தனாவது ஆண்டுன்னு சொன்னீங்க. ஆமா, முதலாண்டு மத்தேயு, 2ஆம் ஆண்டு மார்க். என் பிள்ளைகள் அருமையா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே 2ஆம் ஆண்டுல ஏன் மார்க் நற்செய்தி நேரத்துல யோவான் நற்செய்தி வருது அப்படின்னா 5 வாரம் யோவான் நற்செய்தி வரும். அதுவும் 6ஆம் அதிகாரம் வரும். ஏன் வருது அப்படின்னா மார்க் நட்சத்திரத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு மொத்தம்? எத்தனை அதிகாரம்? 16 அதிகாரம் இருக்கும். அப்ப அந்த மொத்த அதிகாரத்துல கம்மியாகுது இல்லையா? மத்தேயுல எத்தனை அதிகாரம் மொத்தம் இருக்குது? தான் சொன்ன இதெல்லாம் விவிலிய அறிவு 28. லூக்கா வெரி குட், சூப்பர்ரா. யோவான் வெரி குட். இப்போ தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த 5 வாரங்கள் 15வது வாரத்தோட மார்க் நட்சத்திரம் முடிஞ்சிடும். 16வது வாரத்துல இருந்து 16, 17, 18, 19, 20, 21. அப்போ 17ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு 21, இனியோட முடியுது. இந்த 5 வாரங்கள் இந்த வாசகங்கள் எல்லாம் நற்செய்தி வாசகங்கள் எதை மையப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது? யோவான் நற்செய்தி எதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க? உணவு பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவுன்னு சொல்றதுதான். இப்ப வாங்க, 6ஆம் அதிகாரம் தொடக்கத்துல எத்தனை பேரு இயேசுவை பின்பற்றினார்கள் அப்படின்னா, எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தாரு? 5 அப்பங்களும் 2 மீனை வச்சு எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தாரு? 5000 பேருக்கு. இப்போ அந்த 5000 மக்களும் யாரை பின்பற்றுகிறார்கள்? இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இந்த இடத்துல மட்டும் இல்ல, இயேசு எங்கு சென்றாலும் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இப்போ இந்த 5000 பேர் ஏன் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார்கள்? எதற்காக இயேசுவை பின்பற்றினார்கள்? அவருடைய போதனை கேட்பதற்காகவா அப்படின்னா இல்ல. முதல்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அந்த கூட்டம் முதல்ல வந்த கூட்டம் அப்புறமா பாதி குறையுது, அதுக்கப்புறம் இன்னும் பாதி குறையுது, அதுக்கப்புறம் பாதி குறையுது. கடைசியில் இப்ப யாரு கூட இருக்கிறாங்க? இயேசுவோட அவருடைய சீடர்கள் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த கூட்டம் ஒவ்வொருவராக இயேசு விட்டு பிரிந்து சென்றார்கள்? ஒன்று, இயேசுவை கூட்டம் பின்தொடர்ந்தது காரணம் அவர் உணவு கொடுத்த காரணத்தினால். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தையில இயேசு கிறிஸ்துவே இவர் பின்னால் வருகிற கூட்டத்தை பார்த்து, நீங்க ஏன் வரீங்கன்னு எனக்கு தெரியும். படிங்க 6ஆம் அதிகாரம். இயேசு மறுமொழியாக, அந்த மைக்ல படிக்கிட்டோம். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதனால் என்னை தேடுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப அந்த 5000 பேர் கூட்டம் எங்க போனாலும் இயேசு போகிறாரு. அப்ப ஏன் இந்த கூட்டம் பின்தொடர்ந்து போகுது அப்படின்னா, அவங்க வயிறார உணவு உண்டார்கள். ஏதாவது வேலை உழைப்பு கொடுத்தாங்களா? எலெக்ஷன் டைம்ல ஒரு கூட்டம் அலைந்து இருக்கும், வாழ்க வாழ்கன்னு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டே இருக்கும். எதுக்காக? 3 வேளை சோறு போடுவாங்க. சாமி சோறு போடுது, 3 வேளை சோறு போடுவாங்க இல்லையா? கோட்டர் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஒரு கட்சி கொடியை தூக்கிட்டு வராங்க, அம்மா ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்றாங்கன்னா, நாளைக்கு இன்னொரு கட்சி கொடி அதே ஆள் தான் வருவாங்க. ஏன் இது இங்க மட்டும் நடக்கிறது இல்ல, விளம்பரத்துல அது நடந்துச்சு. விளம்பரத்திலேயே நடிக்கிறவங்க ஏடிஎம்காவும் நடிச்சுப்பாங்க, டிஎம்காவும் நடிச்சிருந்தாங்க. பிரச்சனைகள் தான் வந்துச்சு. சரி, ஓகே, அது எப்படியாக போகட்டும், அது அரசியல் நமக்கு தேவையில்லாது. இப்ப நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த கூட்டம் உணவு கொடுக்கிற உழைப்பே இல்லாம உணவு கிடைக்குது அப்படின்னா யாரும் தான் போக மாட்டாங்க, எல்லாருமே தான் போக ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த ஒரு கூட்டம் எதுக்காக போயிட்டு இருந்துச்சுன்னா உணவுக்காக. 2வது கூட்டம் இயேசுவை எப்பவுமே பின்தொடர்ந்தாங்க. ஏன் அப்படின்னா, மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 34வது இறை வார்த்தையில வாசிங்க அப்படின்னா,
இயேசுவை ஒரு கூட்டம் தேடிக்கொண்டே இருந்தது. எதற்காக தேடிக்கொண்டிருந்தது? மார்க் 1:34. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார், பல பேய்களை அவர் ஓட்டினார். போதும். இன்னொரு கூட்டம் ஏன் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார்கள் என்றால், அவர் பேய்களை ஓட்டுகிறார். ஏன் பின்தொடர்ந்து வந்தார்கள் என்றால், அவர் நோய் நொடிகளை குணமாக்குகிறார். பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் அவதியுறும் பொழுது ஆண்டவர் இயேசு அங்கு செல்கிறார், அவரை கைப்பிடித்து தூக்கி விடுகிறார், அவர் சுகம் கிடைக்கிறது. தொழுநோயாளர் வருகிறார், அவரை ஆண்டவரே நீ விரும்பினால் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் விரும்புகிறேன், நீ நோய் நீங்கி நலம் பெறு. அந்த தொழுநோயாளிக்கு சுகம் கிடைக்கிறது. இப்படி நோய்களோடு வந்தவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். எனவே இயேசு சென்ற இடமெல்லாம் அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு கூட்டம் சென்றது. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அரும் அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு கூட்டம் சென்றது. மூன்றாவது ஒரு கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. எதற்காக இந்த கூட்டம் என்றால், மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை சொல்கிறது. இந்த நற்செய்தியில் கூட இது வருது. சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். ஒரு கூட்டம் இயேசு பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவரிடத்துல குறைகளை கண்டுபிடிக்க முடியுமா? குற்றம் சாட்ட முடியுமா? சில பேருக்கு இதே போக்கு, அது யாரா இருந்தாலும் அந்த மனப்பான்மை இருக்கும். சாமியார் எங்க போறாரு, எத்தனை மணிக்கு வந்தாரு, 8 மணிக்கு வந்தாரா, 9 மணிக்கு வந்தாரா, 10 மணிக்கு வந்தாரா, எங்க 2 நாள் போனாரு, எந்த இடத்துக்கு போனாரு. இவங்களுக்கு வேலையே அதுதான். கோயிலுக்கு வரதுக்கு முக்கிய நோக்கமே இதை பார்க்கறதுக்கு தான். டார்ச் லைட் ஆயிடுச்சு, இந்த சைடு யாரா இருக்கிறாங்களா, அந்த சைடுல யாரா இருக்காங்களா, இதை பார்க்கறதே ஒரு சில பேருக்கு வேலையா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த குற்றம் காண நோக்கம் அப்படின்னா, எந்த காரியம் செய்தாலும் அதுல ஒரு குற்றம் காணுகிற மனப்பான்மை. ஒரு கணவன் மனைவி, இன்னைக்கு 2ஆம் வாசகத்துல எதை பத்தி மைய பத்தி சொல்லியிருக்கிறாங்க? கணவனுடைய மனைவி பத்தி, அன்பை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனைவி கணவனுக்காக அருமையாக உணவு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க. கணவர் வருகிறார், வந்து சாப்பிட அமருகிறார். மனைவி சமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த வீட்டுக்காரு ஒரு குறை இல்லாம சாப்பிடவே மாட்டாரு. அன்னைக்கு சாப்பிட்றாரு, உணவு ருசியா இருக்குது. ஆனா பாக்குறாரு, முட்டை அவிச்சு வச்சிருக்கிறாங்க. மனைவியை பார்த்து சொல்றாரு, ஏண்டி உனக்கு அறிவு இருக்குதா? சாம்பாருக்கு யாராவது அவிச்சு முட்டை வைப்பாங்களா? சாம்பாருக்கு முட்டை எப்படி வைக்கணும்? ஆம்லெட் போட்டு வைக்கணும். இது கூட தெரியல மக்கு மண்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அடுத்த நாள் இந்த அம்மா என்ன பண்றாங்க? சாம்பாரே வைக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க? முட்டைய ஆம்லெட் போட்டு வச்சிருக்கிறாங்க. வந்தாரு வீட்டுக்காரு, சாப்பிட்டாரு. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஏதாவது சொல்லணுமே, ஏண்டி உனக்கு அறிவு இருக்குதா? முட்டையை அவிச்சு இன்னைக்கு வச்சிருக்கணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல, இன்னைக்குதான் முட்டையை அவிச்சு வச்சிருக்கணும். இன்னைக்கு போய் ஆம்லெட் போட்டு வச்சிருக்கிறிய அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இந்த மனைவிக்கு என்னடா அது, முட்டை ஆம்லெட் வச்சாலும் திட்டுறாரு, அவிச்சு வச்சாலும் திட்டுறாரு, என்ன பண்ணலாம்? ஓகே, ரெண்டுமே செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஆம்லெட்டை போட்டு வச்சுட்டாங்க, முட்டையை அவிச்சும் வச்சுட்டாங்க. வீட்டுக்காரர் வர்றாரு, சாப்பிட்றாரு. என்னடா இன்னைக்கு என்ன சொல்லலாம்? உடனே வீட்டுக்காரர் தோணுச்சு, ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முட்டை ஆம்லெட் போட வேண்டிய முட்டையை எடுத்து அவிச்சு வச்சிருக்கிற, அவிச்சு வைக்க வேண்டிய முட்டையை எடுத்து என்ன பண்ணிருக்கிற? ஆம்லெட் போட்டு வச்சிருக்கிற. இது என்ன அவிச்சு முட்டை, என்ன ஆம்லெட் பண்ண, என்ன அது ஏதாவது லாஜிக் இருக்குதா? சில பேர் அப்படிதான், ஒரு லாஜிக்கும் இருக்காது. ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு, என்னம்மா உப்பு போட்ட, என்னம்மா அது பண்ணிட்ட, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னு எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த நல்ல காரியம் பண்ணாலும் இவங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுதாக்கும், இது வந்துட்டாங்க செஞ்சுட்டாங்க பெருசா. அப்போ இந்த ஒரு குறை காணும் நோக்கோடு வந்தவர்கள் பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அணியினர்கள். எப்பொழுதெல்லாம் இயேசு, நல்ல கவனிங்க, இயேசு நல்லது செய்யறாரு பார்க்க வரல, அவர் ஓய்வு நாளில் குணப்படுத்துவாரார் என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாரு. விளக்கெண்ண ஊத்தின்னு கவனிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னது, அது பேர் என்ன சொல்லுவோம்? பூத கண்ணாடி வச்சு பாக்குறோன்னு சொல்லுவோம்ல, அது போல பார்க்கிற மனப்பான்மையோடு ஒரு சில பேர் இயேசு பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. கடைசியா இயேசு பின்னாடி சுத்தினவங்க அவருடைய வார்த்தையை கேட்கணும். எதுக்காக சுத்தினாங்க? அவர் வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? அப்ப சொல்றாரு பேதுரு, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் கிட்ட தான் எல்லாத்துக்கான பதில் கிடைக்கும். ஆறுதலுக்கான வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்ல, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நீதிமான்
கஷ்டப்படும் போது நான் தவறே செய்யல ஆண்டவரே, நான் ஏன் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படின் போது ஆண்டவர் சொல்றார், என் பொருட்டு மக்கள் உங்களை இல்லாதவை பொல்லாதவை சொல்லும் பொழுது பேரு பெற்றவர்கள். அப்ப 4 பேரு நீங்க கரெக்டா இருந்தாலும் சொல்லும் போது எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு ஆண்டவர் கைமாறி நிச்சயமா கொடுப்பார் என்ற நம்பிக்கை யாருக்கு பிறக்குது? ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு பிறக்குது. பரபரப்பா இருந்த மார்த்தா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். மரியா, ஆண்டவர் சொல்றார், மார்த்தா நீ பற்பலவற்றில் பணிபுரிவதில் நீ பிஸி ஆயிட்ட, ஆனா தேவையானது ஒன்றே ஒன்று, அது மரியா தேர்ந்து கொண்டால். தேவையானது என்ன? வார்த்தைக்கு செவி மடுக்கணும். அது யார் செவி மடுத்தா? மரியா. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 42 இறைவார்த்தை. அப்போ தேவையானது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் தேவையான ஆண்டவருடைய வார்த்தையும் அவரை பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். இன்று முதல் வாசகம் எந்த புத்தகம் எடுக்கப்பட்டிருக்கிறது? யோசுவா புத்தகம். யோசுவா புத்தகத்துல ஒரு நிலைப்பாடு. மற்றவங்க எல்லாம் நிலைப்பாடு எடுக்கல. இயேசு பின்னாடி வந்தவங்க எல்லாம் ஒரு நிலைப்பாடு இல்ல போயிட்டாங்க. பேதுரு மட்டும்தான் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். இப்படித்தான், இதுதான் நான் செய்வேன் ஆண்டவரே, உன்கிட்ட தான் வருவோம், வேற யாருக்கிட்டயும் போக மாட்டோம். ஒரு நிலைப்பாடு பேதுரு எடுக்கிறது போல யோசுவாவும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். முதல் வாசகத்துல ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். என்ன நிலைப்பாடு? நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவர் ஒருவருக்கே ஊழியம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவர் ஒருவருக்கே ஊழியம் புரிவோம். இந்த பின்னணியை புரிஞ்சுக்கணும். யார் யோசுவா? யோசுவா யாரு? பைபிள் நாலேஜ் இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? யார் யோசுவா? யோசுவா யாரு? இஸ்ரேல் மக்கள் யோசுவா யாரு? மோசே வழிநடத்தி வந்த இறை மக்கள், இஸ்ராயல் மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மோசவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போறனால பாறை மீது ஒரு வாட்டி அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்றாரு? 2 முறை அடிச்சிடுறாரு. எண்ணிக்கை புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்க. 2 முறை அடிக்கிறனால தந்தையாம் கடவுள் என்ன சொல்றாரு? யாவே இறைவன் என்ன சொல்றாரு? மோசே, என் வார்த்தையை நம்பிக்கை வைக்கல, பாறையை நீ எத்தனை முறை அடிச்ச? 2 முறை அடிச்சிட்ட. அதனால நீ எந்த தேசத்துக்கு போக மாட்ட? கானான் தேசத்துக்கு போக மாட்ட. அப்ப அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது யாரு? யோசுவா. அப்போ இந்த யோசுவா ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? நானும் என் குடும்பத்தாரும் கடவுள் ஒருவருக்கு ஊழியம் செய்வோம். ஏன்னா இந்த இஸ்ராயல் ஜனங்கள் தன் கடவுள் இப்படியாக அடிமைத்தனத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு, அவரு மட்டும்தான் பணிவிட செய்வன் இல்லாம வேற்று தெய்வ வழிபாட பின்பற்றி போபவர்கள் தான் இந்த இஸ்ராயல் ஜனங்கள். இவங்க யாவே இறைவனை பின்பற்றாம அந்த தெய்வம் இந்த தெய்வம், இன்னைக்கு முதல் வாசகத்துல வாசிச்சோம் இல்லையா, செக்கேமில் யோசுவா, அந்த செக்கேமில் இருக்க தெய்வம் அவங்களெல்லாம் பார்த்து, இவங்க முதியோர்கள்லாம் செய்து தவிர நீங்களும் செய்யாதீங்க, நானும் என் குடும்பமா ஆண்டவர்கிட்ட ஊழியம் செய்வோம். அந்த ஊழியம் செய்வோன்றது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரமாணிக்கமா இருப்போம்னு அர்த்தம். ஊழியன்றது எப்படி புரிஞ்சுக்கணும்? பிரமாணிக்கமா இருப்போம். யாருக்கு பிரமாணிக்கமா இருப்போம்? நானும் என் குடும்பமா கடவுளுக்கு பிரமாணிக்கமா இருப்போம். இப்ப மக்கள் என்ன சொல்றாங்களே, நாங்களும் மற்றவங்களும் என்ன சொல்றாங்க? இப்போ இதுதாங்க தேவை. செட்டிங் அன் எக்ஸாம்பிள். ஒரு குடும்பத்துல அப்பாவும் அம்மாவும் நாங்க கோயிலுக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு தவற மாட்டோம் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் தவறுவாங்களா? தவறுவாங்களா? அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு வரல, ஒழுங்கா வரல அப்படின்னா அவங்க பிள்ளைகள் வருவாங்களா? நானும் என் வீட்டாரும், நீங்க எப்படி போறீங்கன்னு தெரியாதுப்பா, நான் ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு எடுக்கிறேன், ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன முடிவு? என்ன நேர்ந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் நான் என் ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகி போக மாட்டேன். நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா? அவங்க பார்த்தாங்க, அட இவர் பேச்செல்லாம் கேட்டுங்க முடியாது, வானிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு நானே, நான் உங்களுக்கு நிலை வாழ்வு தருகிறேன், எனது உண்மை உண்பவருக்கு பசி இராது, எனது ரத்தத்தை குடிப்பவருக்கு தாகம் இராது, என்னுடைய பானத்தை குடிப்பவருக்கு தாகம் இராது. அடடே, இது என்ன மதிமயங்கிய போன பேச்சு, இந்த பேச்செல்லாம் கேட்டு நிற்க முடியாது. குறை சொல்ற ஒரு கூட்டம் இப்படியாக சொல்லி போகிறது. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு,
நீங்களும் என்னை விட்டு போடல. அப்போ ஒரு நிலைப்பாடு பேதுரு எடுக்கிறார். இல்ல, இந்த நிலைப்பாடு நம்ம எடுக்க முடியுமா? திருமுழுக்கு நாள் நான் ஏன் கிறிஸ்தவனா இருக்கிறேன்? நான் திருமுழுக்கு வாங்கினால இல்ல, இல்ல, எங்க அப்பாவும் அம்மாவும் கிறிஸ்தவராக இருக்கிறனால நானும் கிறிஸ்தவராக இருக்கிறனால தான். உண்மையாவே அந்த கிறிஸ்து மகத்துவத்தை உணர்ந்திருக்கிறேனா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட கேட்டீங்க, நீ ஏன்டா கிறிஸ்டினா இருக்கிற? ஆகாஷ், நீ ஏன் கிறிஸ்டினா இருக்கிற? நீ ஏன் கிறிஸ்தவனா இருக்கிற? சொல்ல. எங்க வீட்டில் எல்லாரும் கிறிஸ்டினா இருக்கிறாங்க, அதனால நானும் கிறிஸ்டினா இருக்கிறேன். நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கு தடை சொல்லக்கூடாது. வக்கீலமாக இருக்கிறாங்க. எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எத்தனை வயசுக்கு மேலே? ஆனால் 18 வயசுக்கு முன்னாடி சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணிடுறோம்? குழந்தைக்காக விசுவாசத்தை அறிக்கையிட்டு திருமுழுக்கு வாங்கிடுறோம். ஆனால் உண்மையான விசுவாசத்தில் ஆழப்படுறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழப்பட்டு இருக்கிறது? ஏன் நம்ம பிள்ளைகளுக்குன்னு சொல்றோம்? நமக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் ஆழப்பட்டு இருக்கிறது? நம்ம சொன்ன எந்த அளவுக்கு சொல்லுவோம்? இப்போ பைபிளை பத்தி கேட்டாவே மோசே சொல்லுங்க, யோசுவா சொல்லுங்க, அப்புறம் மத்தேயு நட்சத்திரம் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னாவே நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் வரலையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம ஆழம் போல. பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் ஆழமான இடத்துல வலைய வீசுப்பா, அப்பதான் மீன்பாடு அதிகமா கிடைக்கும். கொஞ்சம் ஆழத்துக்கு போனாதான் நம்ம விசுவாசத்துல நிலைத்து நிற்போம். ஏன் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு வேற்று தெய்வத்தை நம்மளும் வழிபட்டு போறோம்? ஏன் தேடி போறோம்? தோஷம் குறையும், அது குறையும், இது குறையும். ஏன் வேற்று தெய்வத்தை வழிபடுறோம்? ஏன் நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியல? ஏன்னா நமக்கு ஆழம் இல்லை. நமக்கு ஆழம் இல்லாதப்போ நம்ம எப்படி இருப்போம்? சேத்துல நழுவி போற மீன் மாதிரி தான் நீங்களும் நானும் இருப்போம். நமக்கு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியுமா? நான் ஆண்டவரை எந்த சூழ்நிலையில், அது இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும், ஏன் ஒரு கணவன் மனைவி பிரமாணிக்கத்தை இன்னைக்கு 2ஆம் வசனம் தான் சொல்லுது. ஒரு கணவன் மனைவியுடைய பிரமாணிக்கத்தை பத்தி பேசும் பொழுது ஏன் இந்த ஒரு வார்த்தைப்பாடு கொடுக்கிறோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும். எதுக்கு இந்த கொடுக்கிறோம்? இது கணவன் மனைவி அன்பு என்பது உடலை சார்ந்தது மட்டுமல்ல, அது உடலையும் கடந்து உள்ளத்தை சார்ந்தது. உடலை மட்டும் சார்ந்ததில்ல, உள்ளத்தை சார்ந்தது. அதனாலதான் இந்த பிரமாணிக்கம் நிலைப்பாடு உறுதியான நிலைப்பாடா இருக்கணும். அததான் பவுல் அடிகளார் அருமையா சொல்றார். கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் உள்ள உறவு கணவன் மனைவி உறவை போன்றது என்பதை வெளிப்படுத்துகிறார். ஏன் இந்த வெளிப்பாடு கொடுக்கிறாரு? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உறவா இருக்கணும் பிரமாணிக்கம். நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்றால் ஒருபொழுதும் என்னுடைய தேவத்தை விட்டு நான் வெளியே போகக்கூடாது. என் கடவுளை வழிபடுவதை விட்டு நான் வெளியே போகக்கூடாது. என் தேவனை மட்டுமே நான் ஆராதிப்பேன், அவரை மட்டுமே துதிப்பேன், அவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவேன் என்ற ஒரு நிலைப்பாடு நாம் எடுக்கணும். கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். நீங்களும் என்னை விட்டு போக விரும்புகிறீர்களா, நினைக்கிறீர்களா? ஒருவேளை வெறும் அற்புதம் மட்டும் என்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும், சுகத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை வேண்டுதல் மட்டும் நிறைவேற்றப்பட வேண்டும், தேவைகள் மட்டும் நிறைவுபட வேண்டும் என்று என்னை தேடி வருகிறீர்களா? இல்ல இதெல்லாம் வெளி அடையாளமா இருந்தாலும் ஆண்டவரே உங்ககிட்ட தான்ப்பா வாழ்வுக்கான வார்த்தை இருக்குது அப்படின்னு முழுமையான சரணடைகிறோமா? உண்மையான சரணடைதல் ஆண்டவரிடமே உள்ளது. அவரிடத்துல நம்ம முழுமையாக சரணடையும் பொழுது அவர் நம்மை மேன்மேலும் மேல்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார். எனவே எவ்வாறு பேதுரு ஒரு நிலைப்பாடை எடுத்து, நாங்க யார்கிட்ட போவோம்? உங்களை தவிர எங்கேயும் போக மாட்டோம். உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, அந்த பாட்டு தெரியும்ல. அதனால ஆண்டவரை தவிர வேற யாரும் இல்லை. வேற யாருக்கிட்டப்பா போவோம்? நாங்கள் உங்ககிட்ட தான் பார்ப்போம். என்ன நேர்ந்தாலும், பவுலுடைய சொல்வது போல, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆயிருங்கள். இந்த வார்த்தைகளை கடைபிடிப்போம். ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு ஒருவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து விசுவாச அறிக்கை செய்வோம்.
இன்னும் ஏனைய துருவ சபை ஆகிய அனைவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய இறை சமூகத்தை சிறப்பான முறையிலே வழிநடத்த அவர்களுக்கு தேவையான அனைத்து உடல் சுகங்களை ஆசீர்வதித்து எதிர்கொள்கின்ற சவால்களை திறம்பட கையாளுகின்ற மனப்பக்குவத்தை அளித்து நல்ல ஆயுளை அளித்து இறைப்பணியை சிறப்பாக செய்ய வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை அளிக்கும் இறைவா, எம் பங்கு திருவிழாவை கொண்டாடிக்கும் இந்த வேளையிலே அன்னை மரியாளின் புகழ் இந்த பகுதி முழுவதும் பரவி அனைவரும் அன்னையை தேடி வந்து ஆசிரியை பெற்று செல்ல ஏதுவாக இந்த ஊரடங்கு பிரச்சனைகள் தீரவும் நோய் தொற்று முற்றிலுமாக நீங்கவும் அன்னையின் விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாட எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு சாதகமாக மாறவும் எம் பங்கு மக்கள் அனைவரும் அதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் எம் பங்கு தந்தையோடு இணைந்து எங்களால் இயன்ற ஒத்துழைப்பை நல்கிடவும் இது எனது ஆலயம், இதில் எனது பங்கு அவசியம் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாய் செயல்பட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானமே உருவான இறைவா, இந்நோய் தொற்று காலத்திலே பள்ளிகள் மூடப்பட்டு மாணவர்களின் கல்வி முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில தற்பொழுது பள்ளிகள் திறக்கப் போகிற இந்த வேளையிலே மாணவர்கள் கற்றுக்கொள்வதிலும் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதிலும் பல்வேறு சவால்களை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் ஆண்டவரே. எனவே ஆண்டவரே, மாணவர்களுக்கு தேவையான கல்வியின் மேல் ஆர்வத்தையும் அறிவுத்திறனையும் தரும்படியாகவும் ஆசிரியர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் தரும்படியும் மேலும் இந்த நோய் தொற்று காலத்திலே எத்தனையோ தனியார் பள்ளிகளும் அதில் பணிபுரியும் ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த சூழ்நிலையிலே இதோ அவர்களுடைய வாழ்வு மீண்டும் இயல்பு நிலைக்கு மாறவும் அனைவரும் வாழ்வில் நிறைவையும் மகிழ்ச்சியும் பெற வேண்டியும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, அழிவுக்காக பாடுபடும் சக்திகளும் பயங்கரவாதம் மூலம் சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் கொள்கையையும் பின்பற்றவர்களுக்கு சிறிது காலம் ஆதிக்கம் செலுத்தலாம். அவர்களின் இருப்பு நிரந்தரம் அல்ல. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்றும் எம் பங்கில் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் நல்லதொரு அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை பார்த்து இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கும் தந்தையே, இந்த நாளுக்காகவும் இதோ இந்த நாளிலே ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதத்தை எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய மகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தாய் என்னையும் தருகின்றேன்.
அன்பு சகோதர சகோதரிகளை உங்களிடதும் என்னிடதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இலேதான் இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயங்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையை கொண்டுள்ளோம். ஏனெனும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறையின் பயன் எங்களுக்கு என்று முன்னென நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே இயேசுவை சாவில் உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வாழ்ந்த அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து தக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனில் இருவரும் இருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்தவை நமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வரும் வரமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகவல் ஏற்றுக்கொண்டே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உன் திரு அன்பில் நிறைவேறச் செய்திருளும். இவ்வுலகிருந்தும் இடம் அழைத்து கொண்ட இந்திரா என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தரும் திருமகனோடு அவரது இணைப்பில் நினைக்கப்படுகிறவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகள் ஏற்று அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றித்து எல்லா புகழும் ஆட்சியும் உரியதே. ஆமென், ஆமென், எங்களுக்காரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடனல்ல மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாக இருப்போமா. நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. பலிபீடத்தில் இருந்த இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருமொழிந்தீரே. பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்துள்ளோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாலை போக்கின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்கும் நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வரன தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவத்தை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். உறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. உறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே.
இரவு நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காத்திட்டார். கண்மூடி இரவு நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காத்திட்டார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண்ணாகும் என்னை மனம் கொள்கிறாய். ஆ, 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 உன்னை எண்ணாத என்னை மனம் கொள்கிறாய். குறையாத அன்பு கடல் போல வந்து இறைவாக எழில் அலை மோதுது. அந்த அலை மீது அதை நாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடுகின்ற இரவில் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடுகின்ற இரவில் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற வாழ்வில் வீழ்கின்ற துன்பம் உடைக்கின்ற இயேசு நிறைவாகுமே. ஆ, 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 மண்ணில் துடிக்கின்ற வாழ்வில் நிறைவாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகும். இயேசுப்பு ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். வாழ்க மீட்பரின் பாதுகாவலரே, வாழ்க மீட்பரின் பாதுகாவலரே, வாழ்க கன்னிமரியாளின் துணையாளரே, வாழ்க கன்னிமரியாளின் துணையாளரே, உம்மிடம் கடவுள் உம்மிடம் கடவுள் தம்முடைய ஒரே மகனை ஒப்படைத்தார். தம்முடைய ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் கன்னிமரியால் நம்பிக்கை வைத்தார். உம்மில் கன்னிமரியால் நம்பிக்கை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். புனித யோசேப்பே, புனித யோசேப்பே, எங்களுக்கு நல்ல உம்மை தேடி வந்துள்ள எங்களின் குரலை கேட்டடும். உம்மையும் சக்தி வாய்ந்த தாயாக இருந்ததற்காக இறைமகன் இயேசுவிற்கு மனமூந்து நன்றி கூறுகின்றோம். உம் திருப்பாதங்களை அண்டி வந்துள்ள எங்களுக்கு உடல் நலத்தையும் மன அமைதியும் தந்தருளும். வறுமையின் பிடியினின்றும் பசி என்னும் கொடுமையிலிருந்தும் எங்களை காத்தருளும். கடுமையாக உழைத்து நேர்மையான வழியில் பொருளிட்டு செய்தருளும். எம்மிடம் உள்ளதை பிறரோடு, குறிப்பாக ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள செய்தருளும். தனியை தாயே, எங்கள் மனதின் தாங்களை நீர் அறிவீர். நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் மௌனமாக அன்னையின் பார்த்து எடுத்துரைப்போம். உண்மையான அன்பிற்காகவும் நீடித்த மகிழ்ச்சிக்காகவும் எங்கள் மனதில் உள்ள ஏக்கங்களை நிறைவு செய்யும். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையாய் வாரும். உம் திருமகன் இயேசு காட்டிய வழியில் அன்றாடு நடந்து உம்மோடும் அவரோடும் எந்நாளும் வாழ்ந்து வான்வீற்றுக்கு வந்து சேர அருள் புரியும். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். உள்ளத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று வாக்குறுதி கொடுத்த தேவன் இன்றைய திருப்பொழிலே இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிற பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள, நிறைவாக பெற்றுக்கொள்ள தன் வாழ்க்கையை கொடுத்த இறைவன் இந்த திருவிருந்திலே நம் உள்ளத்தை தொட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். வார்த்தையால் நமக்கு நிறைவான உணவளித்த இறைவன் தன்னுடைய உடலாலும் நிறைவான உணவை அளித்திருக்கிறார். அவருக்கு நன்றி கூறுவோம். இவர் கொடுத்த உணவு வெறும் அருள் அடையாளத்துக்காகவோ இல்லை நம்முடைய வயிற்று நிரப்புவதற்காகவோ அல்ல, மாறாக நம்முடைய ஆன்மா நிரப்பப்பட வேண்டும், நம்முடைய வாழ்வு நிரப்பப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை நம் வாழ்வாக்கும் பொழுது
அது முழுமை பெறுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை இறைவன் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். நாம் கடந்து வந்திருக்கிறோம். 50 ஆண்டுகளாக இந்த இடத்திலேயே அன்னையினுடைய ஆசீர்வாதமும் நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய அருள்வரமும் நம்மோடு கூட இருந்து வழிநடத்ததை எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை இஸ்ராயல் ஜனங்களை வழிநடத்தது போல எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வழிநடத்திருக்கிறார். அந்த பாலைவன அனுபவமான விரக்தியான அனுபவங்களாக இருக்கட்டும், மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், அவருடைய பிரசனம் எவ்வாறு இஸ்ராயல் ஜனங்களோடு இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகத்துணாகவும் இருந்து வழிநடத்தியாரோ அதே போல கடந்த 50 ஆண்டுகளாக இறைவன் நம்மை வழிநடத்திருக்கிறாரே, அந்த கிருபையை எண்ணி பார்த்து நன்றி சொல்லுவோம். தகப்பனே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மை பங்கையும் நம் பங்கை இந்நாள் வரை வழிநடத்த அனைத்து பங்கு தந்தையர்களையும் முன்னாள் பங்கு தந்தை ஒவ்வொருவரையும், குறிப்பாக காலம் சென்ற அருட்தந்தை அந்தோணி அவர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாட்சி அடைய ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதுவரை வழிநடத்திய அருட்தந்தைகள் தொடர்ந்து ஒரு நாளும் சோர்வில்லாமல் இறைப்பணியை ஆற்றுவதற்கான வல்லமையை இறைவன் கொடுக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பங்கு மக்களுக்காய், பங்கின் வளர்ச்சிக்காய், பங்கு முன்னேற்றத்திற்காய், குறிப்பாக பொன்விழாவை நல்ல முறையில் நாம் கொண்டாட வேண்டும். ஒற்றுமை நம்மிடத்தில் ஓங்க வேண்டும், புரிதல் அதிகரிக்க வேண்டும், ஒரு தாயின் மக்களாக நாம் வாழ வேண்டும், இந்த இடத்துல சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். அன்னைக்கென்று எழுப்பப்படுகிற சிற்றாலையும் மிக விரைவிலே முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், அருட்சோர்களின் பணிவாழ்வு நம்மோடு இணைந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், அன்னையினுடைய பெயரை தாங்கியிருக்கிற இந்த பள்ளி ஏதோ மீண்டும் எழும்பி வர வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். இந்த வேண்டிய விண்ணப்பங்களை எங்கள் ஆண்டவரும் திருமணம் இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே. இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலந்து மருந்தாய் செயல்படுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்றது.